நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 88707 67784. அன்பு உறவுகளுக்கு எங்களின் இனிய காலை வணக்கம். வணக்கம் ஜோ. வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா நாள் போல இன்றைய நாளும் ரொம்ப மகிழ்ச்சி உற்சாகமா இருக்கு. நம்மளுக்கு கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியுடைய தளம் ஒரு ஸ்பெஷல் தானே, அதனால எல்லாருமே ஹாப்பியா இருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையோட கதையை கேட்கலாம். ஸோ இன்னைக்கான கதை மேபி தெரிஞ்சதா இருக்கலாம், கேள்விப்பட்டவனா கூட இருக்கலாம். என்ன அப்படின்னா, ஒரு வீட்டுல உள்ள ஒரு பையன் ரொம்ப கோவக்காரன், எதுக்கு எடுத்தாலும் அடிக்கடி கோவப்படுவான். நான் கோவக்காரனா? அப்படியா? ஸோ அப்போ வச்சுக்கோங்களேன், அப்படியே ஒரு ஜோ மாதிரியே ஒரு பையன், ரொம்ப சரியான கோவக்கார ஒரு பையன், எதுக்கு எடுத்தாலும் பயங்கரமா கோவப்படக்கூடிய. அப்போ அவனோட கோபத்தை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ பேரும் என்ன பண்றாங்க, முயற்சி எடுக்கிறாங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஆனால் அவனுக்கு என்ன பண்றது அது புரியவே இல்லை. அப்போ அவனுடைய அப்பா ஒரு நாள் என்ன பண்றாரு அப்படின்னா, டே தம்பி, நீ கோவப்படுறது உனக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல, உனக்கு எப்பெல்லாம் கோவம் வருதோ நான் என்ன பண்றேன், உனக்கு அந்த கோபத்தை குறைக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் நான் என்ன பண்றேன் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பலகை ஒன்று, மரப்பலகை ஒன்று கொடுத்து ஒரு பை நிறைய ஆணியும் ஒரு சுத்தியிலும் என்ன பண்றாரு அவன் கையில கொடுக்குறாரு. கொடுத்துட்டு உனக்கு எப்பெல்லாம் கோவம் வருதோ அப்பெல்லாம் அந்த பலகையில் என்ன பண்ண ஒரு ஆணி எடுத்து நீ அடி அப்படின்னு சொல்லி. அப்போ இவனும் அவனுக்கு எப்பெல்லாம் கோபம் வருது, கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய வண்ணம் சூழல் அமைகிறது. அப்போ அந்த கோபத்தை வெளிப்படுத்தினாலும் சரி, வெளிப்படுத்தாம கட்டுப்படுத்திக்கிட்டாலும் சரி, அவன் என்ன பண்றான், அந்த பலகையில ஒரு ஆணியா அடிச்சுட்டு வரான். இஷ்டம் போல அந்த ஆணி என்ன பண்றான், அந்த கோபத்துல நம்ம அடிச்சா எப்படி ஒழுங்கா சீரா அப்படி பிளான் பண்ணி ஒரே ஸ்கோடு போட்ட மாதிரி ஸ்கேல் பண்ணி நம்ம அடிப்போம். அவன் இஷ்டம் போல என்ன பண்றான், அடிச்சுட்டு வரான். ஒரு கட்டத்துல ஆணியும் காலியாகுது, அந்த பலகையில இருக்கக்கூடிய இடமும் இல்லை, அந்த அளவுக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்போ எங்க அப்பாட்ட போய் சொல்றான், நீங்க சொன்னீங்கன்னு சொல்லி என்ன பண்ணியாச்சு, ஆணி அடிச்சாச்சு, ஆனா கோபம் ஏதோ சம்திங் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. ஆனா இன்னும் எனக்கு கோபம் வருது, அடிக்கிறதுக்கு பலகையில என்ன இல்ல, இடம் இல்ல, வேணா இன்னொரு பலகை என்ன பண்ணுங்க தாங்க அப்படிங்கிற இவன் சொல்றாரு. அப்பா இல்ல உனக்கு இன்னொரு பலகைலாம் வேண்டாம், இப்போ உனக்கு எப்பெல்லாம் கோவம் வருதோ அப்பெல்லாம் ஒவ்வொரு அணியா என்ன பண்ணிரு, பிளக் பண்ணி எடுத்துரு, அதை வெளியே எடுத்துரு அப்படின்னு சொல்றாரு. இவனு சரி, அதுக்கப்புறம் கோவம் வர்றப்பலாம் அந்த ஆணி ஃபுல்லா என்ன பண்றான் எடுக்கான். ஒவ்வொரு கட்டத்துல இவனுக்கு கோபம் குறைஞ்சிருச்சு, அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் இவனுக்குள்ள என்ன ஆயிடுச்சு, கிடைச்சிருச்சு. கிடைச்சவங்க அப்பாட்ட போய் ரொம்ப சந்தோஷமா சொல்றான், அப்பா இந்த மாதிரி நீங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ண சொல்லி ஒரு விஷயம் சொன்னீங்க, ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. இப்ப நான் என்னோட கோபம் ரொம்ப குறைஞ்ச மாதிரி நான் என்ன பண்றேன் உணர்றேன் அப்படின்னு இருக்கிறாரு. நீ அந்த அடிச்ச பலகை எடுத்துட்டு வா அப்படின்னு இருக்கிறாரு. அப்ப எடுத்துட்டு வந்து அந்த பலகை பார்த்தா பலகையில ஃபுல்லா கண்ட மேனிக்கு என்ன இருக்குது, ஓட்டையா இருக்குது. அப்போ இது போலதான் நீ யாருக்கு மேல எல்லாம் கோவப்பட்டியோ அப்ப அந்த உறவுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த நிலை இப்படிப்பட்டதாகத்தான் இருக்குது. சோ அப்போ நீ கோவப்படுற யார் மேலேயாவது அப்படின்னா அப்ப அந்த உறவை என்ன பண்ற, பாதிப்புக்கு உள்ளாக்கிடுற. திரும்ப அந்த ஆணியை நீ எடுத்துட்டாலும் கூட அதனுடைய பாதிப்புகள் அப்படியே தான் இருக்கும். சோ அப்ப கோபத்தை குறைத்து விட்டேன் அப்படின்னு சொல்றது விஷயம் கிடையாது, கோபம் இல்லாமல் இருக்கிறேன், என்னால் கோபத்தை கட்டுப்படுத்தி கையாள முடிகிறது அப்படின்னு சொல்றதுதான் உன்னுடைய வெற்றி அப்படின்னு அந்த தந்தை என்ன பண்ணாரு, பாடம் சொல்லியிருக்காரு. ஒரு அற்புதமான கதை. அதாவது எப்பவுமே நம்ம கோவப்படுறது மட்டும் நம்ம அப்படின்னு நினைச்சிட்டு அப்படி போயிடுவோம், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆப்போசிட்ல இருந்தவங்க அதை எப்படி அனுபவிச்சிருப்பாங்க, அதோட வலி என்ன அப்படின்றது ஒரு அற்புதமான கதை வழியா நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். எஸ், இன்றைய நாள் அற்புதமா ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்ப ஆலி தரிசனம் பார்க்கலாம். வல்லனம் தேவனில் இணைந்திடுவோம். விடியலை கண்டிட விரைந்திட்ட
வழங்கிட்டோம் பணிந்தோ விழிகளின் சோகத்தை வழங்கிட்டோம் மகிழ்ந்தோ உயர் உன்னரும் தியாகத்தின் பலியினிலே இத முன்னருள் வேண்டி வருகின்றோம் உயர் உன்னரும் தியாகத்தின் பலியினிலே இத முன்னருள் வேண்டி வருகின்றோம் வாருங்கள் ஆலயம் கூடிடுவோம் வல்லனம் தேவனில் இணைந்திடுவோம் உறவின் பாலமாக உடைந்த செம்மறியே உருகும் மெழுகாக உம்மை உருக்கி தந்தவரே உம் அன்பினை சுவைத்திட உந்தன் தியாகத்தில் கரைந்திட உம் அன்பினை சுவைத்திட உந்தன் தியாகத்தில் கரைந்திட உயர் உன்னரும் தியாகத்தின் பலியினிலே இத முன்னருள் வேண்டி வருகின்றோம் உயர் உன்னரும் தியாகத்தின் பலியினிலே இத முன்னருள் வேண்டி வருகின்றோம் வாருங்கள் ஆலயம் கோடிடுவோம் வல்லனம் தேவனில் இணைந்திடுவோம் எங்கும் இதயங்களின் ஏக்கம் தணிப்பவரே எளிய மனங்களிலே இன்பம் காண்பவரே உம் அணைப்பினில் திளைத்திட உந்தன் விருந்தினில் கலந்திட உம் அணைப்பினில் திளைத்திட உந்தன் விருந்தினில் கலந்திட உயர் உன்னரும் தியாகத்தின் பலியினிலே இத முன்னருள் வேண்டி வருகின்றோம் உயர் உன்னரும் தியாகத்தின் பலியினிலே இத முன்னருள் வேண்டி வருகின்றோம் வாருங்கள் ஆலயம் கோடிடுவோம் வல்லனம் தேவனில் இணைந்திடுவோம் வாருங்கள் ஆலயம் கோடிடுவோம் வல்லனம் தேவனில் இணைந்திடுவோம் விடியலை கண்டிட விரைந்திட்டோம் பணிந்தோ விழிகளின் சோகத்தை வழங்கிட்டோம் மகிழ்ந்தோ உயர் உன்னரும் தியாகத்தின் பலியினிலே இத முன்னருள் வேண்டி வருகின்றோம் உயர் உன்னரும் தியாகத்தின் பலியினிலே இத முன்னருள் வேண்டி வருகின்றோம் வாருங்கள் ஆலயம் கூடிடுவோம் வல்லனம் தேவனில் இணைந்திடுவோம் மிக சிறப்பான அற்புதமான ஆலய தரிசனம் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. எஸ், இந்த இனிய காலை வேலையை நம்ம தொடங்கி விட்டோம். இன்றைய நாள் இந்த தளத்திலிருந்து நம்ம எங்க என்ன கடத்தி கொண்டு போக போகிறோம் இறை மக்களுக்கு மெசேஜ். ஸோ அந்த கதையில நம்ம இன்னைக்கு கேட்ட மாதிரி ஒரு தவறு, அந்த தவறை திருத்திக் கொள்வதற்கான ஒரு பாடம் கற்பித்தல் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ இன்னைக்கு நம்ம எல்லாருமே லைஃப்ல எல்லாருமே தப்பு பண்றோம்னு கேட்டா எல்லாருமே கண்டிப்பாக தப்பு பண்றோம். சில தப்பை தெரிஞ்சு பண்றோம், சில தப்பை தெரியாம பண்றோம், சில தப்புகளை திரும்ப திரும்ப என்ன பண்றோம் செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ அப்போ அதுல இருந்து நாம் என்ன பாடத்தை நான் கற்றுக்கொள்ள வேண்டும், என்னுடைய தவறுகளை எப்படி நான் வாழ்க்கை பாடமாக மாற்ற வேண்டும். தவறு அதுவாகவே நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து விடுமா, அதுவாகவே அந்த பாடத்தை நமக்கு டீச் பண்ணி நம்ம அதை கற்றுக்கொள்வதற்கான சரி செஞ்சிருமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. நாம அதுல நம்முடைய பங்களிப்பு அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்போ அதுதான் நாம் செய்யக்கூடிய தவறுகளை வாழ்க்கை பாடமாக மாற்றும். அது என்ன அதான் சிந்திக்க போறோம். அப்ப அதுல முதல் விஷயம், நான் தவறு செய்து விட்டேன் அப்படின்னு ஏற்றுக்கொள்வதுதான்
ஃபர்ஸ்ட் முதல் ஸ்டெப். லெசன். இன்னைக்கு நம்ம கிட்ட பெரும்பாலானோர்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா தவறுகளை ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறதே கிடையாது. ஏதாவது ஒரு தவறு நீ ஏன் கோவப்பட்ட, நானும் அங்க கோவப்பட்டேன், அவங்க அந்த வார்த்தையை சொல்ல போய் தான் எனக்கு கோவம் வந்துச்சு, அவங்க இந்த மாதிரி என்னை கேட்க போய் தான் எனக்கு கோவம் வந்துச்சு, அவங்க சாலையில தவறா குறுக்க வந்ததுனாலதான் எனக்கு என்ன பண்ணுச்சு கோவம் வந்துச்சு. அப்ப எல்லாருமே என்ன பண்றோம்னா ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக இன்னொருத்தர் மேல என்ன பண்றோம், பழி போடுறதுக்கு தேடுறோம். ஒருவேளை யார் மேலேயும் பழி போடுறதுக்கு ஆள் இல்ல அப்படின்னா என்ன பண்றோம், நீ என்னை தடுத்துருக்கலாம்ல, நீ ஏன் என்னைய அந்த நேரத்துல தடுக்காம விட்ட, நீ என்கிட்ட சொல்லியிருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன். கோபத்துல இருக்கிறப்ப யார் சொன்னாலும் நம்ம என்ன பண்ண போறது இல்ல, கேட்க போறது கிடையாது. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், அது முடிஞ்சு ஒரு விபரீதமா நிகழ்ந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், நீ என்னை தடுத்திருந்தா கண்டிப்பா நான் என்ன பண்ணிருப்பேன் நின்றுப்பேன். சோ அப்ப எப்போதுமே என்னன்னா ஒரு பழி போடுவதற்கு பிறர் மீது நம்ம தூக்கி போடுறது என்ன பண்றோம், தேடி ஏற்றுக்கொள்வது நல்லது அப்படின்னா அப்ப ஏற்றுக்கொண்ட பிறகு நம்மளுடைய ரியாக்ட் எப்படி இருக்கும்? ஏத்துக்கிறதே பெரிய விஷயம். இதுதான் வந்து இன்னைக்கு ஒரு மலை மேல ஏறுறோம் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய கடினமான வேலை. அப்படி மூச்சு முட்டை இப்படி ஏறுறப்போ ஏறினதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் எத்தனை நாள் என்ன பண்ணிடலாம், எடுக்கணும். அப்ப அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம்னாலே அதுக்கடுத்து வரக்கூடிய வழிகள் எளிய வழிகளா இருக்கும். ஏற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பா. இன்னும் இதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்த பகுதி பார்க்கலாம். ஆண்டவரே உம்மீட்பின் ஆரவாரம் ஒலிக்கின்றது ஒலிக்கின்றது. என் புகலிடமான ஆண்டவரே உம்மீட்பின் ஆரவாரம் ஒலிக்கின்றது ஒலிக்கின்றது. எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ, அவர் பேறு பெற்றவர். ஆண்டவர் எந்த மனிதரின் தீச்செயலை எண்ணவில்லையோ, எவரது மனதில் வஞ்சம் இல்லையோ, அவர் பேறு பெற்றவர் பேறு பெற்றவர். என் புகலிடமான ஆண்டவரே உம்மீட்பின் ஆரவாரம் ஒலிக்கின்றது ஒலிக்கின்றது. என் புகலிடமான ஆண்டவரே உம்மீட்பின் ஆரவாரம் ஒலிக்கின்றது ஒலிக்கின்றது. என் பாவத்தை உம்மிடம் அறிக்கையிட்டேன், என் தீச்செயலை நான் மறைத்ததில்லை. ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன். நீரும் என் நெறி கேட்டையும் பாவத்தையும் போக்கினீ. என் புகலிடமான ஆண்டவரே உம்மீட்பின் ஆரவாரம் ஒலிக்கின்றது ஒலிக்கின்றது. என் புகலிடமான ஆண்டவரே உம்மீட்பின் ஆரவாரம் ஒலிக்கின்றது ஒலிக்கின்றது. நீதிமான்களே ஆண்டவரை முன்னிட்டு அகமகிழுங்கள். நேரிய உள்ளத்தோரே நீங்கள் அனைவரும் மகிழ்ந்து பாடுங்கள். நீங்கள் அனைவரும் மகிழ்ந்து பாடுங்கள்.
என் புகலிடமான ஆண்டவரே மீட்பின் ஆரவாரம் ஒலிக்கின்றது ஒலிக்கின்றது. என் புகலிடமான ஆண்டவரே மீட்பின் ஆரவாரம் ஒலிக்கின்றது ஒலிக்கின்றது. மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்று நமக்கு வழங்கப்பட்டுள்ள திருப்பாடல் 32. பல்லவியாக நாம் ஜெபிக்கும் வசனம், என் புகலிடமான ஆண்டவரே உம் மீட்பின் ஆரவாரம் ஒலிக்கின்றது. அன்புமிக்கவர்களே, திருப்பாடல் 32 ஒரு பாவ மன்னிப்புக்கான திருப்பாடல். எப்படி திருப்பாடல் 51 பாவ மன்னிப்புக்கான புகழ்பெற்ற திருப்பாடலாக இருக்கின்றதோ, அதுபோலவே இதுவும் ஒரு முக்கியமான பாடலாக இருக்கின்றது. இறைவனிடம் தன் பாவத்தை ஒருவர் ஏற்றுக்கொள்கின்றார். அப்படி தன் பாவத்தை ஏற்றுக்கொண்டு அதை இறைவனிடம் அறிக்கையிடுகின்றார். இறைவனிடம் அறிக்கையிடுவதால் அவர் உள்ளத்திலே பெறுகின்ற மகிழ்ச்சி, விடுதலை உணர்வுகளை அவர் வெளிப்படுத்துகின்றார். அதோடு நின்று விடாமல் இத்திருப்பாடலின் ஆசிரியர் தன்னை சார்ந்தவர்களை, மற்றவர்களை இறைவனை புகழ அழைக்கின்றார். ஆக இத்திருப்பாடல் ஆண்டவரிடம் பெற்ற மன்னிப்பின் விளைவாக பெற்ற மகிழ்ச்சியை கொண்டு இறைவனை புகழ மற்றவர்களை அழைப்பதால் இது ஒரு நன்றியின் திருப்பாடலாகவும் எண்ணப்படுகின்றது. இது எவ்வளவு முக்கியமான ஒரு பாவ மன்னிப்புக்கான திருப்பாடல் என்றால், புனித அகஸ்தினார் இந்த திருப்பாடலை தாம் படுக்கைக்கு எதிரே இருக்கக்கூடிய சுவரில் எழுதி வைத்து அதை தினமும் வாசித்து கண்ணீர் விட்டு அழுவாராம். ஆம், நம் உள்ளத்தை திறந்து ஆண்டவரின் மன்னிப்பை பெறுவதற்கு இத்திருப்பாடல் மிகவும் உதவி செய்கின்றது. முதல் 2 வசனங்களிலே 3 வார்த்தைகள் மனிதனின் பாவ நிலையை பற்றி சுட்டிக்காட்டுகின்றன. குற்றம், பாவம், தீச்செயல். இந்த 3 வார்த்தைகளுமே பாவத்தின் கொடுமையை விவரிக்கின்றன. மேலும் பாவத்தின் பல வடிவங்களையும் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றன. ஒருபுறம் மனிதரின் இழிந்த நிலை இந்த 3 வார்த்தைகளிலே படம் பிடித்து காட்டப்படுகின்றது. மனிதருடைய வேதனை, மனிதருடைய சிக்கல். அதை தொடர்ந்து வரக்கூடிய வேறு 3 வார்த்தைகள் இறைவனுடைய ஆசிரை இறைவனுடைய பேறுகளாக விவரிக்கின்றன. அந்த 3 வார்த்தைகள் தான் மன்னிக்கப்பட்டது, மறைக்கப்பட்டது, எண்ணவில்லை என்பதாம். மன்னிக்கப்படல். ஆண்டவர் நம் பாவங்களை மன்னிக்கின்றார். தவறு செய்தவர்களின் குற்றங்களை மன்னிக்கின்றார். விடுதலை பயண நூல் 34வது அதிகாரம் 7வது இறை வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், கொடுமையையும் குற்றத்தையும் பாவத்தையும் மன்னிப்பவர். ஆம், இறைவன் பாவத்தையும் கொடுமையையும் குற்றத்தையும் மன்னிக்கின்றவராக இருக்கின்றார். மறைக்கப்படல். எசாயாகமம் 38வது அதிகாரம் 17வது வசனத்தில் இப்படி அழகாக வாசிக்கிறோம், என் பாவங்கள் அனைத்தையும் உம் முதுகுக்கு பின்னால் எரிந்து விட்டீர். நம் பாவங்களையெல்லாம் தூக்கி ஆண்டவர் எரிபவராக இருக்கின்றார். மீகாவின் புத்தகம் 7வது அதிகாரம் 19வது இறைவசனம், நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ் கடலில் எரிந்து விடுவார் என்று நாம் வாசிக்கின்றோம். இறைவன் நம் பாவங்களை மன்னிக்கின்றார், மறைக்கின்றார், அவற்றை தூர எரிந்து விடுகின்றார். 3வதாக எண்ணம் படவில்லை என்று இன்றைய திருப்பாடல் குறிப்பிடுகின்றது. ரோமியருக்கு எழுதப்பட்ட கடிதத்திலே 4வது அதிகாரம் 6வது இறை வசனத்தில், கடவுள் ஒருவருடைய செயல்களை கணிக்காமலேயே அவரை தமக்கு ஏற்புடையவர் என கருதுவதால் அம்மனிதர் பேறு பெற்றவர் என்று குறிப்பிடுகின்றது. இந்த வசனங்களை குறிப்பிடும் தூய பவுல் தன்னுடைய வாழ்க்கையும் எண்ணி பார்க்கின்றார். தன்னுடைய பழைய வாழ்க்கை இறைவன் எண்ணி பார்க்காமலேயே தன்னை தமக்குள் தேர்ந்து கொண்டார் என்பதை உணர்ந்துதான் இன்றைய திருப்பாடலின் முதல் 2 வசனங்களை ரோமியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 4, 7, 8 வசனங்களிலே அப்படியே குறிக்கின்றார். ஆம், இறைவன்
நம்மை மன்னிக்கிறார், நம் பாவத்தை மறைக்கிறார், நம்முடைய குற்ற நிலை எண்ணி பார்ப்பதில்லை என்பது ஆண்டவருடைய 3 பேர்களாக இன்றைய திருப்பாடுகள் நமக்கு படைப்பிடித்து காட்டுகின்றது. மேலும் 5வது வசனத்திலே பாவத்தை அறிக்கையிட்டால் மன்னிப்பு கிடைக்கும் என்ற உறுதிப்பாடு வெளிப்படுத்தப்படுகின்றது. 1 யோவான் 1 அதிகாரம் 9வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து நம்மை தூய்மைப்படுத்துவார் என்று. ஆம், நம் பாவத்தை அறிக்கையிட்டால் இறைவன் நம்மை தூய்மைப்படுத்துவார். இந்த மன்னிப்பினால் தான் மகிழ்ச்சி பிறக்கிறது. அந்த மகிழ்ச்சியினால் ஆரவாரம் கிடைக்கின்றது. அதைத்தான் இன்றைய பல்லவியாக எடுக்கப்பட்ட 7வது வசனம், நீரே என் புகலிடம், எனவே மீட்பின் ஆரவாரம் ஒலிக்கின்றது என்று நாம் ஜெபிக்கின்றோம். இறைவன் நம் பாவத்தை மன்னித்து மகிழ்வை கொடுக்கிறார். எனவே அந்த மகிழ்ச்சியை ஆரவார ஒலியாக எழுப்பி ஆண்டவரை புகழ இன்றைய திருப்பாடல் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. ஜெபம். அப்பா பிதாவே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கின்றோம். எங்களுடைய பாவத்தையும் குற்றத்தையும் தீமையையும் போக்கி எங்கள் குற்றங்களை எல்லாம் மறைத்து எங்கள் பழைய நிலை எண்ணி பார்க்காமல் எங்களை புதுப்பித்து மகனாக மகளாக ஏற்றுக்கொள்வதற்காக நன்றி. அந்த மகிழ்ச்சியிலே தொடர்ந்து வாழ எங்களுக்கு அருள் தருவீராக. ஆமென். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய தவறுகளை எப்படி நாம் ஒரு வாழ்க்கை பாடமாக மாற்றிக்கொள்வது அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம். அதில் அடுத்ததான் என்ன செய்ய சொல்றாங்க? நீங்க சொன்ன மாதிரி ஒரு மனுஷனா பிறந்துட்டோம் அப்படின்னா தவறு செய்யாத மனுஷன் யாருமே இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு சின்ன தப்பாவது நம்ம செஞ்சிருவோம். அந்த விதத்துல நம்ம லைஃப்ல போயிட்டு இருக்க அந்த பாதையில ஏதோ ஒரு தப்பு செஞ்சுட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறமா அது ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம அந்த அனலைஸ், எதனால நம்மளோட இந்த லைஃப்ல இந்த தப்பு நடந்திருக்கும், இது நம்மளால நடந்துச்சா இல்ல நம்மளுக்கு தெரியாம நடந்துச்சா இல்ல நம்மள யாராவது ஏமாத்தி இதை நடத்திருப்பாங்களா அப்படின்னு சொல்ற அந்த அனலைஸ் நம்மளுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா நம்ம லைஃபுக்கு அடுத்ததா கிடைச்சது ஒரு லெசனா நம்ம எடுத்துக்கலாம். கண்டிப்பா அந்த அனலைஸ் பண்றப்ப நம்ம ஜஸ்டிபிகேஷன், இது இவங்க மேல தப்பு சொல்லலாமா இல்ல இவங்களை குறை சொல்லலாமா அந்த மனநிலையில் அல்ல வரக்கூடாது. உண்மையாவே இங்க என்ன நடந்துச்சு, என்னுடைய தவறு இருக்குது, அதை நான் ஏத்துக்கிட்டேன் அப்படிங்கிறப்ப இந்த ஜஸ்டிபிகேஷன் அப்படிங்கிறது வராது. ஆனா நம்ம என்ன இருந்தாலும் நம்முடைய அதிகப்படியா நம்ம எப்படி பழக்கப்பட்டுட்டோம் அப்படின்னா பிறரை தீர்ப்பிடுவதற்கு, பிறர் மீது பழி போடுவதற்கு இப்படியே என்ன பண்றோம், நம்ம வளர்ந்து பழகிட்டோம். சோ அப்ப இதனால நம்ம தவறுகளை ஏற்றுக்கொண்டாலும் மேலோட்டமா என்ன பண்றோம், சில நேரம் சரி நான் தப்பு பண்ணிட்டேன் போங்க அப்படின்னு. அதாவது அந்த தப்பை வருந்தி உணர்ந்து ஏற்றுக்கொள்வதுன்னு கிடையாது. இல்ல, அந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வரணும். சரி நான் தப்பு பண்ணிட்டேன் அவ்வளவுதான் போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாதாரண செயலாக அதை என்ன பண்றோம், கடந்த ஏற்றுக்கொள்கிறோம். ஆனா அனலைஸ் பண்ணும்போது கொஞ்சம் தீர்க்கமாக உட்காந்து இந்த தவறு உண்மையில் காரணம் நான் தானா, எனக்கு தெரிஞ்சே நடந்துச்சா, நான் தெரிஞ்சேதான் இதுல போய் நான் விழுந்தேனா, அப்போ எதனால விழுந்தேன், ஒருவேளை எனக்கு ஏமாற்றப்பட்டேன் அப்படின்னா யார் என்னைய ஏமாத்துறாங்க, இதுக்கு முன்னாடி அவங்க அப்படி நடந்திருக்கிறாங்களா, அவங்களுடைய சூழல் என்ன. சோ இதுதான் அந்த 2 வழி கண்டுபிடிச்சிக்கலாம். ஒண்ணு நம்மள ஏமாத்திருந்தாங்கன்னா அது எதனால ஏமாற்றப்பட்டேன் அப்படின்ட்டு, இன்னொன்னு நம்ம இல்ல உண்மையாவே தப்பு செஞ்சிருந்தோம் அப்படின்னா அது எந்த வழியில தப்பு செஞ்சிருப்போம் அப்படின்ட்டு 2 வழியும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி அனலைஸ்ல இன்னும் நம்ம தொடர்ந்து பேசுவோம். பார்த்த பகுதி பார்க்கலாம். அக்டோபர் 17 புனித அந்தியோக்கு நகர், புனித இஞ்ஞாசியார். சிறிய நாட்டில் பிறந்த இஞ்ஞாசியார் புனித பேதுரு, புனித யுவோடியஸ் ஆகியோருக்கு பின்பு அந்தியோக்கு நகரின் 3வது ஆயராக பொறுப்பேற்றார். திருத்தூதர் புனித யோவானின் சீடரும் புனித பெலிகார்பின் நண்பருமான இவர் ஆண்டவர் இயேசுவின் வழியினில் வாழ்ந்து மக்களை வழிநடத்தினார். கிறிஸ்தவர்களை தண்டிப்பதற்காக பல்வேறு சட்டங்களை நிறைவேற்றிய அரசன் டிராஜன் 40 ஆண்டுகள் ஆயராக இருந்த இஞ்ஞாசியாரை கைது செய்து ரோமைக்கு நாடு கடத்தினார். ரோமைக்கு இழுத்துச் செல்லப்படும் போது கொடிய விலங்குகளோடும் தொழுநோயாளிகளின் மத்தியிலும் தங்க வைக்கப்பட்ட இஞ்ஞாசியார் காவலர்களால் மிக கடுமையாக துன்புறுத்தப்பட்டார். துன்புறுகின்ற கிறிஸ்தவர்களுக்காக 7 கடிதங்களை எழுதிய இஞ்ஞாசியார் யூத கிறிஸ்தவர்களையும் யூதர் அல்லாத கிறிஸ்தவர்களையும்
சிலுவையில் அறையப்படுவதற்காகவே இயேசு பிறந்தார் என்று போதித்தவர்களை கடுமையாக கண்டித்தார். ரோமன் கத்தோலிக்க திருச்சபை என்ற வார்த்தையினை முதலில் பயன்படுத்திய இவர் ஆயர்களின்றி திருச்சபை இல்லை என்று கூறி தப்பறைகளுக்கு தெளிவான விளக்கமளித்தார். ஒழுக்கமற்று வாழ்கின்றவர்களுக்கு மருந்து நற்கருணை மட்டுமே என்று கூறி நற்கருணை ஆண்டவர் இயேசுவின் உடல் என்பதை மறுப்பவர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள் என்று அறிவுறுத்திய ஆயர் இஞ்ஞாசியார் கிபி 107ஆம் ஆண்டு ரோமையில் சிங்கங்களுக்கு இரையாகி தன் இன்னுயிரை நீத்தார். இயேசு கிறிஸ்துவிற்கு பணிவது போல் ஆயர்களுக்கு கீழ்ப்படியும் போது நீங்கள் சாதாரண வாழ்வு வாழ்வதில்லை, இயேசுவின் வாழ்வினையே வாழ்கிறீர்கள் என்று கூறி ஆண்டவரின் பணியினைச் செய்த அந்தியோக்கு நகர் ஆயர் இஞ்ஞாசியாரை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித இஞ்ஞாசியார் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது ஞான மேய்ப்பர்களுக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்த ரோமன் கத்தோலிக்க திருச்சபைக்காக ஆண்டவரிடம் ஜெபிப்போம். மிக சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம் ஜோ. எஸ், இன்றைய நாள் நம்முடைய வாழ்க்கையில் ஏதேனும் நம்ம தவறு செய்து விட்டால் அதிலிருந்து நம்ம சில வாழ்க்கை பாடங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு தான் எடுத்து பேசிட்டு இருக்கோம். அடுத்ததாக அடுத்ததா இதுல என்ன செய்ய சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் தவறுகளை ஏற்றுக்கொண்டேன், என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி அதை கண்டுபிடிச்சிருக்கிறேன், ஏன் மேல தப்பு இருக்குது, நான் முழுக்க எனக்கு தெரிந்தே இந்த நிகழ்வு இந்த தவறு என்ன இருக்கு நடந்திருக்குது அப்படிங்கிறப்போ அப்ப அதற்கான பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ளணும். இந்த தவறுகளை ஏற்றுக்கொள்வது ஒரு பக்கம் அப்படிங்கிறப்போ இதுல நடந்த எல்லா இழப்புகளுக்கும் முழு பொறுப்பும் என்னுடையது, இதுல ஏற்பட்டக்கூடிய எல்லா நஷ்டத்திற்கும் பொறுப்பு என்னுடைய நான் தான். அப்ப இதை சரி செய்யக்கூடிய பொறுப்பு யார்கிட்ட தான் இருக்குது? என்கிட்ட. அந்த மனநிலை எப்போ வரும் அப்படின்னா இந்த ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறமா அதை அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான். வெரி சிம்பிள். நம்ம ரொம்ப பெரிய எக்ஸாம்பிளுக்கு எல்லாம் போக வேண்டாம். இன்னைக்கு வீட்டுல அப்பா அம்மா மேலயோ இல்ல பிள்ளைங்க மேலயோ இல்ல கணவன் மனைவி மேலயோ என்ன மாட்டாங்க, ஏதாவது ஒரு கோவப்பட்டாச்சு, அங்க ஒரு தவறு நடந்துருச்சு. இப்ப அனலைஸ் பண்ணி பார்க்கும், உண்மையாகவே நான் கோபப்பட்டதுல அர்த்தம் இருக்குதா, இல்ல என்னுடைய தவறை நான் மறைப்பதற்காக நான் முன்னகட்டி என்ன பண்றேன், கோபப்பட்டேனா? அப்ப இதை அனலைஸ் பண்றப்ப எனக்கு அதுல ஒரு சொல்யூஷன் என்ன கிடைச்சிடும், ஒரு தீர்வு கிடைச்சிடும். ஆமா, நான் என்னுடைய தவறை மறைக்கிறதுக்காக தான் என்ன பண்ணிட்டேன், நான் கோபப்பட்டேன். அப்ப இதை ஏற்றுக்கொள்ள அடுத்த விஷயம் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் போய் அவங்க கிட்ட என்ன பண்ணணும், பகிரங்க மன்னிப்பு கேட்கணும். போய் ஓகே நீங்க சொன்னது கரெக்ட் தான், அந்த டைம் நான் என்னோட காதுல நான் சரியா வாங்காம என்ன பண்ணிட்டேன்னா கோவப்பட்டுட்டேன், அந்த இடத்துல ஏன் மேலதான் தப்பு இருக்குது. ஸோ அதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம பல நேரங்கள் என்ன பண்றோம், ஏற்றுக்கொள்கிறோம், போய் மன்னிப்பு கேட்கறதுக்கு நம்முடைய கௌரவ குறைச்சல். ஸோ அப்போ அதனால என்ன பண்றோம், மன்னிப்புகளை கேட்காம என்ன பண்றோம், கடந்து செல்கிறோம். ஆனா அதே விஷயத்த இன்னொருத்தவங்க நமக்கு பண்ணாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இது ஒரு மன்னிப்பு, அவன் தான் தெரியுதுல தப்பு பண்ணான்னு ஏன் நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டானா? நாம அப்போ எதிர்பார்க்கக்கூடிய நாம் அதை செய்வதற்கும் தயாராக இருக்க வேண்டும். நிச்சயமா. இந்த ஒரு அவரோட நம்ம இன்னும் தொடர்ந்து பேசுவோம். பகுதி பார்க்கலாம். புருஷன் பொண்டாட்டி 2 பேரு பல் வைத்தியர்கிட்ட போனாங்க. புருஷன் அவசரப்பட்டுக்கிட்டே நின்னா, டாக்டர் எனக்கு தலைக்கு மேல வேலை கிடக்கு, உடனே பல்ல புடுங்கணும், எவ்வளவு ஆகும்? வாங்க வந்துட்டீங்கல்ல, உடனே புடுங்கிடுவோம். சரி, எந்த புல்ல புடுங்கணும்? கடவாப்பல்ல தான் டாக்டர். 2 பக்கம் தான் டாக்டர், 2 பக்கமுமே அந்த பூச்சி பல்லு தான் விழுந்து போய் உயிரை எடுக்குது, விடிய தூக்கமே கிடையாது, உடனே தட்டி எடுத்துருங்க டாக்டர். சரி, பேக்கேஜ் தெரியுமில்லோ? என்ன பேக்கேஜா அப்படின்னா? அதாங்க போங்கோ ஆப்பரு, நல்லா கேட்டுக்கங்க. அதாவது மயக்க மருந்து கொடுத்து பல்ல போடுங்கன்னா பல்லுக்கு 5000 ரூபாய், அப்படியே போடுங்கன்னா பல்லுக்கு 4000 ரூபாய் தான் ஆகும், மொத்தம் 8000 தான் ஆகும். அதான் போங்கோ ஆப்பரு. எப்படி நம்ம வசதி? உடனே சொல்லிவிட்டாரு புருஷன்காரரு. அப்படியா டாக்டர், ஆப்பர் ரொம்ப சூப்பரா இருக்கு, சும்மா பல்ல புடுங்கினாவே போதும், மயக்க மருந்தெல்லாம் வேணாம், அவ்வளவு காசுக்கு நான் எங்க போறது? ஏதோ
உடனே வேலையை ஆரம்பிச்சிருங்க டாக்டர், தலைக்கு மேல வேலை கிடக்குது. அவசரப்படுத்தின அந்த புருஷனை ஓஹோன்னு பாராட்டி விட்டாரு டாக்டர். ஒரு 2000 ரூபாய்க்காக வலியை தாங்கிக்க தயாராகி இருக்கிற உங்களோட எதையும் தாங்கும் இதயத்தை, சேமிக்கும் உணர்வை பாராட்டுன்னு பாராட்டுறேன். சேமிப்பு உணர்வையும் மெச்சுறேன். சரி வாங்க வாங்க உட்காருங்க. உட்காந்து எங்க வாயை திறங்க பார்க்கலாம். கேட்ட உடனே ஆணைய போட்டான் அந்த பொண்டாட்டிக்கிட்ட அந்த எடுபட்ட புருஷன். அடியே ஏண்டி பார்த்துக்கிட்டு நிக்கிற? டாக்டர் சொல்றது காதுல விழுகல? வந்து வாயை திறந்து காட்டுடி, தலைக்கு மேல வேலை கிடக்குது. எப்படி கதை? இப்ப அந்த இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் இந்த வாக்குறுதியெல்லாம் என்ன ஆச்சு? மனையாளின் வலியை மணவாளன் உணர்வதும் துடிப்பதும் தானே மகத்தான மனவரம். வாய்த்த மனைவியை மிகச் சிறந்த வரவு. வாய்த்த வரவிடம் வரவு செலவு பார்க்கலாமா அன்பு புருஷா? தான் நேசிக்கும் கணவரை தன்னை காயப்படுத்தி விடும்போது அதனால் ஏற்படும் வலி மரணத்திலும் கொடியது. கணவர் பணக்காரராய் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, கஞ்சனாய் இருந்து விடக்கூடாது என்பதே ஒரு சராசரி மனைவியின் எதிர்பார்ப்பு. எச்சரிக்கை கணவான்களே, விஷமின்றி ஓர் உயிரை அணுவணுவாய் கொல்லும் ஒரே ஆயுதம் தொட்டு தாலி கட்டிய கணவனின் விஷமத்தனம். அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. நான் ஒரு தவறு செய்து விட்டேன், இந்த தவறு என்னுடைய வாழ்க்கை பாடமாக மாற்றுவது எப்படி அப்படின்னு சொல்லி அதில் அடுத்தது என்ன செய்ய சொல்றாங்க. கண்டிப்பா நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு நிலையில தப்பு செஞ்சுட்டோம் அப்படின்னா ஒரு சில நேரம் வந்து ஸ்தம்பித்து போய் கூட உட்காந்துட்டோம். எதனால அப்படின்னா அங்கிருந்து போறதுக்கு வழி இல்லையே, இப்ப நம்ம மேல தப்பு இருக்குன்றத நம்மளே வந்து உறுதிப்படுத்திப்போம். இதுக்கப்புறம் என்ன பண்றது, எதனால இந்த தப்பு நடந்துச்சு அப்படின்ட்டு சிந்திக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு அந்த யோசனை போகாது. அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபீட்பேக் கேட்கலாம். யார்கிட்ட அப்படின்னா கண்டிப்பா நம்ம லைஃப்ல வந்து உற்ற துணைன்னு யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க. அதாவது ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், இல்ல அது நம்மளோட அப்பாவா இருக்கலாம், நம்மளுடைய அம்மாவா இருக்கலாம். ஆனா நம்மளுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு பாத்திரமா இருக்கணும். ஸோ அவங்க கிட்ட போயிட்டு நான் இந்த மாதிரி ஒரு தப்பு செஞ்சிருக்கேன், இதுல இருந்து நான் எப்படி வெளியே வரணும்னு எனக்கு தெரியல, ஆனா இந்த தப்பு உண்மையாவே இது என்னாலதான் நடந்துச்சா அப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு நடந்த சம்பவங்களை சொல்லி அவங்க கிட்ட இருந்து அந்த ஃபீட்பேக் கேட்கிறப்போ கண்டிப்பா நம்ம லைஃப்ல அது ஒரு லெசனா எடுத்துக்கலாம். நிச்சயமா நமக்கு தெரியாத ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அவங்களுக்கு தெரிவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப நமக்கு தெரியாத ஒரு தீர்வு அவர்கள் வாயிலாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் உண்டு. அதனால ஃபீட்பேக் கேட்கலாம். இன்னும் இது போல வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசலாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று இயேசுடைய முரண்பாடு இல்லாத போதனை. நல்ல ஆளுமைகள் போதிக்கிறார்கள், கற்றுத்தருகிறார்கள். நல்ல ஆளுமைகள் முரண்பாடு இல்லாமல் போதிக்கிறார்கள், முரண்பாடுகள் இல்லாமல் வாழுகிறார்கள். இயேசுவிடமிருந்து இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுடைய தாரக முழக்கமாக என்ன இருந்தது? செய்வதை சொல்கிறேன், சொல்வதை செய்கிறேன். நல்ல ஆளுமைகள் அதை சொல்கிறார்கள். சொல்வதை செய்கிறோம், செய்வதை சொல்கிறோம் என்பதே நல்ல ஆளுமைகளின் முழக்கமாக இருக்கிறது. இயேசுடைய வாழ்வில் அவருடைய போதனைக்கும் அவருடைய வாழ்வுக்கும் முரண்பாடுகளே இல்லாமல் அவர் வாழ்ந்தார். மார்க் நற்செய்தி 10:44 நாம் வாசிக்கின்றோம், உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் அனைவருக்கும் பணியாளராக இருக்கட்டும் என்று போதித்தார். அவரே அதை செய்து காட்டினார். தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவி அவர் பணியாளராகவே மாறிவிட்டார். யோவான் 15:13 நாம் வாசிக்கிறோம், தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடம் இல்லை என்று இயேசு போதித்தார். தன் உயிரையே கொடுத்து தான் போதித்ததை வாழ்ந்து காட்டினார். இவ்வாறு தான் போதித்த அனைத்தையும் அவர் தன்னுடைய வாழ்விலே வாழ்ந்து காட்டினார். அவருடைய போதனைக்கும் அவருடைய வாழ்வுக்கும் முரண்பாடுகளே இல்லாமல் இருந்தன. அதுவே சிறந்த ஆளுமை, அதுவே ஒரு சிறந்த ஆசிரியருடைய பண்பு, சிறந்த போதகருடைய பண்பு. எந்த போதகர்களெல்லாம் தாங்கள் எதை பிறருக்கு போதிக்கிறார்களோ கற்றுக் கொடுக்கிறார்களோ அதை தாங்களே வாழ்ந்து காட்டுகிறார்களோ அவர்களே சிறந்த ஆளுமைகள், சிறந்த தலைவர்கள். நல்ல தலைவர்களிடம் இத்தகைய முரண்பாடு இல்லாத வாழ்வு அமைந்திருக்கிறது. இயேசு அனைத்து தலைவர்களிலும் அனைத்து ஆளுமைகளிலும் பேராளுமையாக விளங்குகிறார். அவரிடத்தில் முரண்பாடே இல்லை. அவர் போதித்ததை வாழ்ந்தார், வாழ்ந்ததை போதித்தார். அவரே சிறந்த பேராளுமையாக இருக்கிறார். அவரை நாம் போற்றி புகழ்வோமாக, அவரை போல நாமும் வாழ்வோமாக.
உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. மிக சிறப்பான பகுதி இயேசுவின் ஆளுமைகள் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. எஸ், இன்றைய நாளில் நம்மளுடைய லைஃப்ல கண்டிப்பா தப்பு செய்வோம் தான். ஆனா அந்த தப்புல இருந்து நம்ம சில லெசனை வந்து எடுத்துக்கணும், அதை மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்ததாக அடுத்ததான் நான் செய்யும் தவறை என்னுடைய வாழ்க்கை பாடமாக மாற்றிக்கொள்வது என்னன்னா, இப்பதான் முக்கியமான விஷயம். அது எனக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் என்னங்கிறத எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறது, பிரித்து எடுத்தல் அப்படின்னு சொல்றது. இன்னைக்கு எல்லா தவறுகளுமே நமக்கு வாழ்க்கை பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. ஏன்னா நம்ம அந்த தவறை மீண்டும் செய்யாமல் இருப்பதற்கு தான் அந்த பாடம். அப்போ நான் ஒரு விஷயம் எனக்கு விழுந்துட்டேன், அது எனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது. நான் திரும்பவும் நான் அதுல போய் விழுறேன் அப்படின்னா, அப்ப நம்ம வந்து ஒரு செம்மறி ஆட்டு கூட்டம் போலதான். அதுதான் ஒரு முன்னாடி போன ஒரு ஆடு பள்ளத்துல விழுந்துச்சுன்னா அடுத்த ஆடும் வரிசையா அவர்களுடைய எல்லா ஆடுகளும் அந்த பள்ளத்துல விழுந்து இருந்துச்சுதான் என்ன பண்ணும் போகும். ஐயா முன்னாடி போனது பள்ளத்துல விழுந்துருச்சு, நம்ம இப்ப என்ன பண்ணணும், விலகி போகணும் அப்படிங்கிற ஒரு அறிவு அதுக்கு கிடையாது. இல்ல அப்ப அது போலதான் இன்னைக்கு நாமளும் வந்து ஏற்கனவே ஒரு தவறு செஞ்சேன், அது எனக்கு ஒரு பாடத்தை கத்துக் கொடுத்துச்சு. திரும்பவும் நான் அதே தவறு செய்யறேன். நான் ஒருத்தர் மேல நம்பிக்கை வச்சு அவர் என்னை ஏமாத்திட்டு போயிட்டாரு. திரும்ப நான் என்ன பண்றேன், அதே நபர் என் வாழ்க்கையில் வருகின்ற போது அவர் மீது நான் நம்பிக்கை வைத்து என்னோட வாழ்க்கை நான் அவர்கிட்ட என்ன. சோ அப்போ இது திரும்ப திரும்ப நான் செய்யக்கூடிய விஷயம் இப்ப யாருக்கு தான் பாதிப்புகள் அதிகம் உண்டாங்கன்னா எனக்கு தான். அப்போ அந்த பாடத்தை பிரித்தெடுக்க நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். அழகான ஒரு பழமொழி தமிழ்ல சொல்லுவாங்க, சூடுகண்ட பூனை அடுப்பண்டை சேராது அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு தடவை சூடு வாங்கிருச்சுன்னா அடுத்த நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணாது, அடுப்புக்கிட்ட போகாது. அப்ப நமக்கிட்டே சின்ன வயசுல அம்மா சொல்லி வைப்பாங்க, இப்ப இந்த மாதிரி நெருப்பு கிட்ட விளையாடாத, நெருப்பு என்ன பண்ணுறது சுற்றுன்னு சொல்லி. நம்ம கேட்க மாட்டோம், நெருப்புல விளையாடுவோம். ஒரு டைம் சூடு வாங்கின பிறகுதான் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம். சின்ன வயசுல எங்க அப்பா கூட பைக்ல போயிட்டு வரப்போ ரைட் சைடு இறங்காத, லெஃப்ட் சைடு இறங்குன்னு எங்க அப்பா சொல்லுவாரு. நமக்கு என்ன ஆகும்னா, வீட்டு வாசல் கரெக்டா போய் நிறுத்தணும், ரைட் சைடு வாசல் இருக்கும், உடனே நம்ம வாசல் பக்கமா தாவும். எதுக்காக அவர் சொன்னார்னா, அந்த சைலன்சர் என்ன இருக்கும், அதுல காலை தெரியாம வச்சுட்டோம்னா சுற்றுவோம் அப்படிங்கிறது. இது சொல்லி கேட்கல. ஒரு டைம் என்னாச்சு, காலில் சுற்றுச்சு, பெரிய அளவுல அது இதாயிருச்சு, தீப்புண் காயமாயிருச்சு. அப்போ அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் இறங்குறப்ப நமக்கு என்ன, ஓகே ரைட் சைடு இறங்கக்கூடாது. ஸோ அப்போ எல்லா விஷயங்களுமே பட்டு தெரிஞ்சு. அப்ப அந்த பாடத்தை கற்றுக்கொள்ளுதல் ரொம்ப 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 முக்கியம். அதை எடுத்து நம்ம பார்ப்பது. எஸ், கண்டிப்பா ஜோ. இன்னும் இதை பற்றி நம்ம தொடர்ந்து டீப்பா பேசலாம் ஒரு சின்ன பிரேக்கு. நிச்சயமா. நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். ஸோ சிறப்பான நாளில் பேசிட்டு இருக்கிறோம் கல்பனா. நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்யக்கூடிய தவறுகளை வாழ்க்கை பாடமாக மாற்றிக்கொள்வது எப்படின்னு சொல்லி அடுத்தது என்ன சொல்றாங்க. கண்டிப்பா நம்மளுடைய லைஃப்ல இப்போ எஜுகேஷன் வைஸ் அப்படின்னு பாக்குறப்போ நம்ம என்னதான் வந்து கத்துக்கிட்டாலும் அதை வந்து நம்ம என்ன சொல்றது அப்ளை பண்ணி பார்க்கணும் இல்லையா? அப்போதான் நம்ம என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்றத பிராக்டிகலா செய்யறப்போ நம்மளுக்கு அது பயிற்சி பண்ண வரும். அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாவது தவறு செய்துட்டோம் அப்படின்னா லெசனை எடுத்துக்கிட்டோங்க, இதுக்கப்புறம் நம்ம அப்படியே சைலண்டா விட்டுற முடியுமா அப்படின்னா விட்டுறக்கூடாது. அதை நம்மளுடைய வாழ்க்கையில அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்படி பாக்குறப்போ ஸ்டெப் டு ஸ்டெப் அப்ப நம்ம என்ன எடுத்து வைக்கணும்ன்றது நமக்கு தெரிய வரும். யாரோ ஒருத்தர் நம்புறோம், ஏமாத்திட்டு போயிடுறாங்க. திரும்ப மீண்டும் ஒரு முறை, இல்ல நான் போன டைம் உங்களுக்கு தெரியாம ஏமாத்திட்டேன், இனிமேல் நான் ஏமாத்த மாட்டேன், நீங்க என்ன நம்பி இந்த பிசினஸ் தொடங்குங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து திரும்ப செய்யலாம் அப்படின்னு வந்தாங்கன்னா, திரும்ப அவங்களை நம்பி அதை தொடங்குவது ஒரு வாய்ப்பு. அதாவது அது தவறு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஒருத்தர் வந்து தப்பு செஞ்சவங்க திரும்ப வந்து மேபி அவர் உண்மையாக கூட என்ன பண்ணலாம், வருந்தி திருந்தி வந்திருக்கலாம். ஒருவேளை ஏமாற்றக்கூடிய மனநிலையிலும் கூட திரும்ப என்ன பண்ணிருக்கலாம், வந்திருக்கலாம். அப்போ இங்க நான் கற்றுக்கொண்ட பாடம், நான் வந்து 2 டிசிஷன்ல ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கும். ஒண்ணு அவரோட மீண்டும் இணைந்து பயணிப்பது, இல்ல நான் அவரை விட்டு விலகி செல்வது, அவர் வேண்டாம் அப்படின்னு சொல்றது. அப்போ நான் 2ல ஆப்ஷன் எடுக்கிறேன், நான் அவரோட இணைந்து பயணிக்க திரும்பவும் நான் முற்பட தயாரா இருக்கிறேன்னா, அப்போ அதுல நான் ஏற்கனவே எந்தெந்த இடத்துல எல்லாம் மிஸ் பண்ணிருக்கணும் அதெல்லாம் அகைன் நான் மிஸ் பண்ணாம ரொம்ப நான் உஷாரா என்ன பண்ணணும் இருக்கணும். இந்த இடத்துல எல்லாம் அவர் என்ன ஏமாத்தி இருக்கிறார், அப்ப நான் திரும்ப இந்த இடத்துல ஏமாறாமல் இருக்க வேண்டும். இன்னும் நான் அதிக விழிப்போடு இருக்க வேண்டும். வேற இடத்துல எங்கேயும் நான் என்ன பண்ணிடக்கூடாது, ஏமாந்துடக்கூடாது. ஸோ அப்போ இதுதான் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம். முதல் தோல்வி கற்றுக் கொடுத்த பாடம் இதுதான். அதை நம்ம அடுத்தடுத்த நிலைகள்ல வாழ்க்கையில அப்ளை பண்றப்போ மீண்டும் தவறுகளில் சிக்காமல் இருப்போம். எஸ், இன்னும் தொடர்ந்து கற்றுக்கொள்வோம். இப்ப அடுத்த பகுதி பார்ப்போம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வெற்றியோடும் மனநிறைவோடும் வாழ வழிகளை தேடிக்கொண்டிருக்கின்ற நமக்கு இதோ நெல்சன் என்ற அறிஞர் அழகான ஒரு புதிய சிந்தனையை நமக்கு இன்று தருகிறார். அவர் கூறுகிறார், I owe all my success in my life to the fact that I have always and in everything been a quarter of an hour ahead of time. அதாவது, நான் எல்லாவற்றையும் வெற்றியாக செய்ய காரணம், நான் எப்போதும் எல்லாவற்றிலும் 1/4 மணி நேரம் முன்னதாகவே செயல்பட்டதனால்தான். நண்பர்களே, நமது வாழ்விலே
வெற்றியை நாம் பெற முடியாமல் அடிக்கடி நம்மை தடுப்பது நம்முடைய நேர பிரச்சனை, கால பிரச்சனை. எல்லாவற்றையும் காலம் தாழ்த்தி செய்வது, நேற்று செய்ய வேண்டிய வேலையை இன்று செய்வது, இன்று செய்ய வேண்டியை நாளை செய்வது, இப்படி இருக்கும்போது அங்கே வெற்றிக்கு வாய்ப்பே கிடையாது. பாருங்கள், இவர் சொல்லுகிறார், எல்லாவற்றிலும் 1/4 மணி நேரம் முன்னதாகவே செயல்பட்டதினால் 8 மணிக்கு ஒரு நிகழ்வு, அதிலே நான் கலந்து கொள்ள வேண்டும், இருக்க வேண்டும் என்றால் 8 மணி முடிந்து 5 நிமிடம் 10 நிமிடம் கழித்து நான் அங்கே செல்லும்போது அங்கே எல்லாமே ஒரு குழப்பத்திற்குள்ளாகி விடுகிறது. பாருங்கள், இவர் சொல்லுகிறார், 1/4 மணி நேரம் முன்னதாகவே செயல்பட்டதனால்தான். அப்படி என்றால் கடைசி நேரம் வரை காத்திருக்காமல் எந்த ஒரு செயலையும் முன்கூட்டியே திட்டமிட்டு முன்னதாகவே நாம் செய்ய ஆரம்பித்தால் வெற்றி நமக்கு கிடைக்கும். எல்லாவற்றையும் காலந்தாழ்த்தி அப்புறம் செய்யலாம், பிறகு பார்ப்போம் என்று நாம் செயல்பட்டால் வெற்றி நமக்கு கைகூட போவதில்லை. எனவே நெல்சன் என்று குறிப்பிடுவதை வைத்து நாம் ஒரு முடிவெடுப்போமா? இன்றிலிருந்து நான் காலம் தவறாமையை கடைபிடிப்பேன். வெறும் காலம் தவறாமை மட்டுமல்ல, எல்லாவற்றையும் ஒரு 1/4 மணி நேரம் முன்னதாகவே நான் செய்ய துணிவேன், முன்னதாகவே அங்கு இருக்க துணிவேன். அதனால் எனக்கும் மற்றவர்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். நேரத்தோடு செயல்படுங்கள். இல்லை, முன்னதாகவே செயல்படுங்கள். அப்போது வெற்றி நமதே. உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மிக சிறப்பான பகுதி ஆன்றோர் வாக்கு நம்ம பார்த்துட்டோம் ஜோ. அடுத்ததாக நம்மளுடைய வாழ்க்கை பாடங்கள் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? அடுத்ததா தவறுகளை எப்படி வாழ்க்கை பாடமாக மாற்றுவது, அதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ சில நேரங்கள்ல ஒரு சில தவறுகள் யதார்த்தமாக நடக்கும். அதற்கு நாம் என்ன பண்ணிடுவோம், காரணமாக அமைஞ்சிருவோம். ஆனால் அதனுடைய இழப்புகள் நமக்கா இருக்காது, நம்மை சார்ந்திருப்பவர்களுக்கு வேற ஒருத்தவங்களுக்கு என்ன பண்ணலாம், ஒரு இழப்பாக இருக்கும். அப்போ இந்த மாதிரியான சூழல்கள் வருகின்ற பொழுது நம்ம எனக்கு கில்ட்டி கான்சியஸ்க்கு இருக்கும். கண்டிப்பா ஒரு 2 வாரத்துக்கு முன்னதாக நம்முடைய மாதா தொலைக்காட்சிக்கு வந்து ஒரு ஃபாதர் ஒருத்தர் வந்து ஒரு சைக்காலஜிக்கல் கிளாஸ் எடுக்கிறதுக்கு வந்து ஃபாதர் வில்சன் அப்படி சொல்லி தூத்துக்குடியில் இருந்து. அப்போ அவர் ஒரு உண்மை நிகழ்வு ஒன்று பகிர்ந்துக்கிட்டார். அவங்களுடைய உறவினரில் ஒருத்தவங்க வந்து டியூஷன் எடுத்துருக்காங்க. அந்த டியூஷனுக்கு வந்து ஒரு குட்டி பொண்ணு அவங்களுடைய ஸ்கூட்டி, எனக்கு பைக் வேணும், அவங்களுடைய வண்டியை நான் ஓட்டி பார்க்க ஆசைப்படுறேன்னு சொல்லி வாங்கிட்டு போன இடத்துல ஒரு விபத்தை என்ன பண்ணிட்டாங்க, சந்திச்சிட்டாங்க. இப்போ இந்த விபத்து ஏற்பட்டதுக்கு காரணம் நான் தான் அப்படிங்கிற ஒரு கில்ட்டி கான்சியஸ்குள்ள அவங்க என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. இப்போ அவங்களால அந்த கில்ட்டி கான்சியஸ்லேருந்து வெளியே வருவதற்கு முடியலை. நான் ஒருவேளை அந்த பைக்கை கொடுக்காம இருந்தது அவங்களுக்கு என்ன இருக்காது, விபத்து ஆயிருக்காது. நான் அதை கொடுத்தேன், என்னால தான் இது நடந்துச்சு அப்படின்னு ஒரு சில விஷயங்கள். அப்போ இது பலருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அது ஒரு கில்ட்டி கான்சியஸ் அப்படிங்கிறது. அப்போ அந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து வெளிவருவதற்கு முதலில் என்னை நான் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஓகே, இது ஒரு தவறு நிகழ்ந்தது, இதற்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ நான் என்ன பண்ணிட்டேன், அவர் வந்து காரணமா நான் இருந்துட்டேன். ஆனா ஓகே, இனி இந்த நிலைகள்ல நான் இருக்கிறதுல இன்னும் கொஞ்சம் கவனம் என்ன பண்ணுவேன், கூடுதல் கவனம் நான் செலுத்துவேன். இந்த ஒரு முறை நிகழ்ந்ததை ஒன்றும் திருத்த போவது முடியாது. இப்போ நம்ம லைஃப்ல ஒன்றும் ரீவைண்ட் பட்டன் கிடையாது, போய் ரீவைண்ட் பண்ணி அதை சரி செய்யறதுக்கு. அப்போ அதை நான் ஏற்றுக்கொண்டு மன்னிக்க கற்றுக்கொள்வதும் ஒரு வாழ்க்கை படம். இல்லை அப்படின்னா நாளைக்கு என்னால் அந்த கில்ட்டி கான்சியஸ்ல வெளிவர முடியலன்னா என்னால் எந்த ஒரு உருப்படியான வேலையும் செய்யவே வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கவே முடியாது. இல்லை அப்படி ஸ்தம்பித்து போய் உட்கார்ந்து வரை இருக்க ஒரு நிலை. உண்மையாவே அந்த சம்பவம் வந்து கேட்கிறப்போ நம்மளுக்கே வந்து அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அப்போ அந்த பர்சன் கண்டிப்பா ஒரு வழியோட தான் அனுபவிச்சிருப்பாரு. சொன்ன மாதிரி இது ஒரு அற்புதமான சொல்யூஷன். நம்மை நாமே மன்னிக்க கற்றுக்கொண்டோம் என்றால் அதுல இருந்து வெளியே வருவதற்கான ஒரு அற்புதமான வழி. இன்னும் நம்ம தொடர்ந்து பேசலாம். பார்த்த பகுதி பார்க்கலாம். இந்தியராகிய நாம் என்ற இந்த தொடரின் வழியாக மீண்டும் உங்களை இந்த இனிய நாளில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்திய நாடு ஒரு குடியரசு ஜனநாயக நாடு. இதில் பாராளுமன்றம் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. பாராளுமன்றத்தில் 2 அவைகள் இருக்கின்றன. அதில் ஒரு அவையினுடைய பெயர் மேல் அவை, மேல் சபை, ராஜ்யசபா என்று சொல்வார்கள். நம்முடைய ஷரத் 80 அதை பற்றி மிக தெளிவாக விளக்கம் சொல்கிறது. இந்த நாட்டிற்கு இருக்கின்ற இந்த மேல் சபை என்பது எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது? இதில் மொத்தம் 250 பேர் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். இந்த 250 பேர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள் அல்ல. 238 பேர்
நம்முடைய மாநில சட்டமன்றங்களில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் போடுகிற வாக்குகளில் இருந்து இந்த எம்பிக்கள் தெரிவு செய்யப்படுகிறார்கள். ஒவ்வொரு மாநிலங்களிலிருந்தும் அவர்கள் தெரிவு செய்யப்படுகிறார்கள். எனவே இது இரட்டை அடுக்குமுறை. நாம் சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறோம். சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்கு செலுத்தி மேலவைக்கான உறுப்பினர்களை ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் தெரிவு செய்கிறார்கள். அப்படி 238 எம்பிக்களை இந்த நாட்டில் இருக்கிற எல்லா மாநிலங்களிலிருந்தும் தெரிவு செய்து அனுப்புகிறார்கள். மீதி 12 பேர் யார்? இந்த மீதி 12 பேர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். அந்த குடியரசுத் தலைவர் நியமிப்பதற்கு சில முக்கியத்துவங்கள் இருக்கின்றன. அவர் யாரை நியமிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, அவர்கள் சில விடயங்களில் மிகுந்த மேன்மை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். குறிப்பாக கலை, அறிவியல், சமுதாய பணி, இலக்கியம், விளையாட்டு போன்றவற்றில் மிகச் சிறந்தவர்களாக இந்த நாட்டிற்கு பெருமையை தேடி தந்தவர்களாக இருக்க வேண்டும். இப்போ நம்முடைய சச்சின் தெண்டுல்கர் ஒரு மேல் சபை உறுப்பினர் தான். இளையராஜா ஒரு மேல் சபை உறுப்பினர் தான். அயோத்தியா தீர்ப்பு கொடுத்த ரஞ்சன் கோகாய் ஒரு மேல் சபை உறுப்பினர் தான். பிடி உஷா ஒரு மேல் சபை உறுப்பினர் தான். இப்படி ஏராளமான இந்த இலக்கியம், அறிவியல், கலை, விளையாட்டு, சமூக சேவை, சமூகத்திற்காக தன்னை அர்ப்பணித்தவர்கள், இப்படிப்பட்ட முறைகளில் 12 பேர், அப்படி மொத்தம் 250 பேர் தெரிவு செய்யப்படுகிறார்கள். 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த மேல் சபை தேர்தல் நடைபெற்று கொண்டே இருக்கும். எனவே 3 ஆண்டுகளுக்கு 6 வருடங்கள் ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் பதவியிலே இருக்கிறார். ஏனென்றால் லோக்சபாவுக்கு 5 ஆண்டுகள் தான். ஆனால் இவர்கள் 6 ஆண்டுகள் பதவி வைக்கிறார்கள். காரணம், ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் இந்த தேர்தல் நடைபெறுவதால் 3 தடவைகள் அவர்கள், அப்படி 6 ஆண்டுகள் அவர்கள் பதவியிலே இருக்கிறார்கள். இதனுடைய மிகுந்த முக்கியத்துவம் என்னவென்று பார்த்தோம் என்றால், இப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள் எல்லாம் அந்தந்த மாநிலங்களினுடைய நலனை பிரதிபலிப்பவர்கள். அதில் அவர்கள் மிக முக்கியமாக அந்த மாநிலத்தில் மிகுந்த புகழ் பெற்றவர்களாக, வெறும் பணபலம் படைத்தவர்களாக, அதிகார பசி படைத்தவர்களாக அல்ல, மாறாக அந்த சமூகத்திற்கு நல்லது செய்தவர்களாக, குறிப்பாக சமூக சேவை, கலை, இலக்கியம் போன்றவற்றில் மிகுந்த பெருமையுடையவர்களாக, நாட்டின் மீது அதிக அக்கறை கொண்டவர்களாக, மக்களாட்சி தத்துவத்தின் மீது பிடிப்பு கொண்டவர்களாக இருக்கிறவர்களைத்தான் மாநிலங்களுக்கான உறுப்பினர்களாக கட்சிகள் தேர்ந்தெடுக்கிறார்கள். அதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே மேல் சபை என்பது இங்கிலாந்தில் இருக்கின்ற ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் என்று சொல்வார்கள், பிரபுக்கள் சபை. அந்த பிரபுக்கள் சபை அப்படித்தான். நிறைய பண வசதி படைத்தவர்கள், அரசனுக்கு நெருக்கமானவர்கள், முன்னாள் இந்த நோபல் என்று சொல்வார்கள், பிரபுக்கள் குடும்பங்களை சார்ந்தவர்கள், குருமார்கள், இவர்கள் தான் இருப்பார்கள். அதே போல இங்கும் இந்த மேல் சபையினுடைய உறுப்பினர்களாக இருப்பவர்கள் அந்த கற்றறிந்தவர்களாக, சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்களாக, இன்னும் இந்த நாட்டில் மனிதம் எஞ்சியிருக்கிறது என்பதை பிரதிபலிப்பவர்களாக, சமூக சேவையில் தங்களை கரைத்துக் கொண்டவர்களாக, இவர்கள்தான் மேல் சபையினுடைய உறுப்பினர்களாக நீண்ட காலம் இருந்தார்கள். ஆனால் இப்போது அதனுடைய நிறமும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டிருக்கிறது. மேல் சபையினுடைய உறுப்பினர்களும் கட்சிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுவதால், கட்சிகளிலிருந்து போகிற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிந்தெடுக்கிறவர்கள் பல நேரங்களில் அவர்களைத்தான் பிரதிபலிக்கிறார்களே தவிர மக்களாட்சியை பிரதிபலிப்பவர்களாக இருப்பதில்லை. எனவேதான் மேல் சபையிலும் இப்போது கூச்சல், குழப்பம், பிரச்சனைகள், வெளிநடப்பு என்றெல்லாம் உண்மையாகவே இந்த நாட்டினுடைய சட்டங்களை பற்றி, மாண்பை பற்றி, இந்த நாட்டை முன்னேற்றுவதை பற்றி விவாதிப்பதை விட தங்களுக்குள் சண்டை போட்டுக் கொள்வதற்காகவே காலத்தை கழிக்கிறார்கள். அதற்கு நிறைய சம்பளமும் வாங்குகிறார்கள் என்பது ஒரு அதிர்ச்சியான செய்தி. அப்படி இல்லாமல் அவர்கள் உண்மையான மேலோராக, மேல் சபையின் உறுப்பினர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுப்பதை நாம் கண்காணிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நன்றி. அருமையான இந்தியராகிய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட எனக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய தவறுகளை வாழ்க்கை பாடமாக மாற்றிக்கொள்வது அப்படின்னு சொல்லி அடுத்தது என்ன செய்ய சொல்றாங்க? அடுத்ததான் பகிர சொல்றாங்க. இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு மிஸ்டேக்ஸ் ஒன்று பண்ணிட்டோம் அப்படின்றப்போ அந்த இடத்துல இருந்து நம்ம நிறைய பாடங்களை கத்துக்கிறோம் இல்லையா? அப்போ அதை நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையோ இல்லை நம்மளுடைய உறவுகளுடைய மத்தியிலையோ அதை நம்ம ஷேர் பண்றப்போ அவங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது தவறுகள் நடக்கிறப்போ அவங்க கொஞ்சம் அவரோட இருந்துப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வீடு வாங்குறோம். இந்த வீடு வாங்குறப்போ நம்மளை யாரோ ஏமாத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா ஏமாத்திட்டாங்க, இப்போ அந்த தப்பை நம்ம சரி செஞ்சிட்டோம். ஸோ இந்த சரி செஞ்சது எப்படி அந்த வழி நம்மளுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி நம்மளோட உறவு யாரோ இல்லை நம்மளோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாராவது வீடு வாங்குறாங்க அப்படின்னா இதெல்லாம் நீ கரெக்டா பார்த்துட்டு அவரோட வாங்க அப்படின்ற ஒரு சின்ன டிப்ஸாவது நம்மளால கொடுக்க முடியும். அதனால அந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கோங்க.
ஏன்னா நமக்கு விழுந்து எடுத்த பள்ளத்தில் இன்னொருத்தர் விழுந்து இல்லாமல் நாம் என்ன பண்ண முடியும்? தடுத்து விட முடியும். அப்போ நான் பெற்ற வழி இது உலகம் இன்னும் பெறக்கூடாது அப்படின்னா நான் பெற்ற வழியினால் கற்றுக்கொண்ட பாடத்தை உலகத்திற்கு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும். சிறப்பு. இன்னும் இது போல வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். அனைவருக்கும் வணக்கம். பொதுவான ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய மாட்டோட சாணம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சாணத்தை நம்ம முறைப்படுத்தி நிலத்தில் போட்டுட்டோம்னா எந்த விதமான நோய் கிருமிகள் அதுலேருந்து பெருகாமல் இருக்கும். நம்ம நல்லது வேண்டி ஒரு ஆரம்பகால சத்து கிடைக்கணுங்கிறதுக்காக தொழு உரத்தை பயன்படுத்துகிறோம். பட் நிறைய நேரத்தில் பார்த்திங்கன்னா மாடோட வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த என்சைம் சொல்லக்கூடிய தவறான என்சைம்களால் அது அப்படியே கழிவாக வெளியில் வரும்போது அது நம்ம நிலத்தில் புழுவை உண்டு பண்ணி நிறைய நோய்களை உண்டு பண்ணி தொல்லை பண்ணிடுது. அப்போ நம்ம அதை சரி பண்ண என்ன பண்ணோம்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு டிராக்டர் லோடு சாணம் வாங்குகிறோம். அந்த சாணத்தை ஒரு 4 அடி அகலத்தில் ஒரு 8 அடி நீளம் அல்லது 10 அடி நீளம் இருக்கிற மாதிரி போட்டுட்டு குமிச்சு வச்சுட்டு, மூங்கில் குச்சி இருக்கு இல்லைங்களா, அதில் ஒரு 10 குத்துனோம்னா ஒரு குழி மாதிரி விழுவுங்களா. இப்போ நம்ம ஒரு ட்ரம்மில் தண்ணி வச்சுக்கிட்டு அதில் முக்கியமாக மெட்டாரைசியம்ங்கிற திரவம் அது முக்கியமாக இருக்கணும். மெட்டாரைசியம் 1 லிட்ரு, ஒரு டிராக்டர் லோடுக்கு 1 லிட்ரு மெட்டாரைசியம். குறைந்தபட்சம் அசோஸ்பைரில்லம், பாஸ்வோபாக்டீரியா, பொட்டாஷ் பாக்டீரியா இதெல்லாம் ஒவ்வொரு லிட்ரு, ட்ரைகோடர்மா விரிடி 1 லிட்ரு, பேசிலஸ் சப்ஸ்டிலஸ் 1 லிட்ரு, இதெல்லாம் கலந்த கலவையை. இது கூட மீனமிலம் கலந்துக்கலாம், பஞ்சகாவியா, ஈயம் கரைசல் என்ன இருக்கோ கலந்துக்கலாம். இந்த கலவையை அந்த பெட்டில் ஊற்றி விட்டுட்டு அந்த ஓட்டைகளுக்குள்ளேயும் ஊற்றி தெளித்து விட்டு மட்டை போட்டு மூடி வச்சிடணுங்க. ஒவ்வொரு 3 நாளைக்கு ஒரு முறை மூடி அந்த மட்டையை திறந்து தண்ணி தெளித்து விட்டுக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா கொதிக்கும். அப்படியே கையை உள்ளே விட்டிங்கன்னா கொதிக்கும். அதுக்காக தான் நம்ம தெளிச்சுக்கிறோம். ஒரு 15 நாளுங்க, 3 தடவைக்கு ஒரு தடவை நம்ம கொடுத்துட்டோம்னா இந்த அமைப்பு இருக்கு இல்லைங்களா, அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு பொருள். இதை ஒவ்வொரு பயிர்களோட வேறு பயிரில் வைக்கிறது மிக சிறந்தது. இது கூட என்ன கலந்துக்கலாம், இன்னும் ஹியூமிக் அமிலம் இருந்தால் கலந்துக்கலாம், ராக் பாஸ்பேட் இருந்தால் கலந்துக்கலாம். இப்படி வைக்கிறது பாக்கு, தென்னை மரம், எல்லா விதமான பயிர்களுக்கும் ஊட்டமேற்றிய தொழு உரமாக வைக்கிறது மிகப்பெரிய நல்லதுங்க. அதே மாதிரி நெல் விவசாயம், எந்த ஒரு பயிருக்கும் இந்த மாதிரி மாட்டு சாணத்தை பயன்படுத்துகிறப்ப அதன் மூலமாக நமக்கு நோய் வராமல் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பில் திட்டமிட்டு செய்கிறது நல்லது. அதே மாதிரி தான் ஆட்டோட சாணம். ஆட்டோட சாணத்தை நம்ம பயன்படுத்துகிறப்பையும் ஒன்று நமக்கு மொத்தமாக கிடைக்கிது அப்படிங்கிறப்ப இது மாதிரியே போட்டு அது கூட கொஞ்சம் சாணமும், ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஆட்டோட புழுக்கைக்கு இடையில கேப் இருக்கும். அதனால் 3 சட்டிக்கு ஒரு சட்டி களிமண் மாதிரி வண்டல் மண் மாதிரி கலந்து அப்படி போட்டுட்டு இப்போ நான் சொன்ன இதே பொருள்களை உள்ளே போட்டு தெளித்து வச்சு அதுக்கப்புறம் நம்ம கொடுத்தோம்னா பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி செய்கிறப்ப குறைந்த பொருளை நிறையா பயிர்களுக்கு வைக்கலாம். இது மாதிரி மண்ணோட வளம் பொறுத்து 4 மாதங்களுக்கு ஒரு முறை அல்லது 3 மாதங்களுக்கு ஒரு முறை தொடர்ந்து செய்கிறப்ப, இப்போ நம்ம என்ன செய்கிறோம், ஒரு ஏக்கருக்கு 4 டிராக்டர் லோடு வாங்குகிறோம். ஒரு டிராக்டர் லோடு 2500 ரூபான்னா 4னா 10,000 ரூபா ஆச்சுங்களா, குறைஞ்சபட்சம் 10,000. ஏல செடிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டிராக்டர் லோடு 4,000 ரூபா வந்துடுது. அப்போ 4னா 16,000 வந்துடுதா. அதுக்கு பதில ஒரு டிராக்டர் லோடு சாணத்தை இது வாங்கி, இப்போ நான் கலக்கணும்னு சொன்ன பொருள்கள்லாம் பார்த்திங்கன்னா 10 பொருள்னு கூட வச்சுக்கோங்க, 200 ரூபா வைங்க, 2000 ரூபா. இது ஒரு 3000 ரூபா இந்த டிராக்டர் லோடு அப்படின்னா இதோட 2000, 5000 ரூபாய்க்கு 16,000 ரூபா செலவு பண்ணுற இடத்துல 5000 ரூபா அல்லது 10,000 ரூபா தரையில் செலவு பண்ண வேண்டிய இடத்துல 5000 ரூபா. அப்போ இந்த பொருள் நம்மகிட்ட கிடைச்சதுன்னா தெளிவாக ஒரு நிலத்துக்கு வைக்க வாய்ப்பு இருக்குங்க. அப்போ 3 மாதம் கூட வைக்கிறப்ப ஒரு வருடம் மண் செட் ஆகிரும். இதோட நன்மை என்ன, பொதுவாக பழ வகை பயிர்கள், கொய்யா, எலுமிச்சை, பப்பாளி, இந்த தர்பூசணி, இது மாதிரியான பழ வகை பயிர்கள் வச்சிருக்கிற இடத்துலலாம் நம்ம இதை கொடுத்தோம்னா
இதோட விளைச்சல் வந்து அபரிமிதமாக இருக்குங்க. மண் வளமாகும். மண்ணு தான் முக்கியம். மண் வளமாகும். மண் வளமாகிடுச்சுனாலே அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப சிரமப்பட வேண்டியதே இல்லை. பயிருக்கு நோய் வராது, பூச்சி தாக்கம் வராது. செஞ்சு பார்க்குறீங்களா? சந்தேகம் இருந்தால் கேட்டுக்கங்க. மீண்டும் சந்திப்போம். மிக சிறப்பான பகுதி உழவும் உயர்வும் நம்ம பார்த்துட்டோம். எஸ், இன்றைய நாள் நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்கள் தவறிலிருந்து அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கோம். அடுத்ததாக என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? ஸோ அடுத்ததாக கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்ன, எப்படி அதை மாற்றுவது வாழ்க்கை பாடமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படி நாம பெற்றுக்கொண்ட அனுபவத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்கிறோமோ அதே நேரத்தில் அதை ஆவணப்படுத்துதல் அப்படிங்கிறது. ஆவணப்படுத்தல் மீன்ஸ் இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு ஏமாற்றப்பட்ட ஒரு விஷயம், அப்போ உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபேஸ்புக்லையோ இல்லை வாட்ஸ்அப்லையோ ஒரு மெசேஜாக கிரியேட் பண்ணி அதை குறித்த விழிப்புணர்வு என்ன பண்ணுவாங்க, பகிர்வாங்க. தட் இஸ் ஆவணப்படுத்துதல். அப்போ அதை படிக்கக்கூடிய இன்னொரு நபர், ஓகே, அவங்க அந்த லைஃப்ல அதே மாதிரி இப்போ உதாரணமாக ஒரு மாதங்களுக்கு முன்னதாக வந்து ஒரு காணொளி, ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் வந்து மக்களை வந்து தனிப்பட்ட முறையில் சந்தித்து அவங்களுக்கு வந்து நாங்கள் ஆஃபர் தரோம், ஸோ அந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் இந்த பிளானில் ஜாயின் பண்ணீங்கன்னா அப்படின்னு சொல்லி சுமார் 1 லட்சத்துலேருந்து அதுக்கான தொகைகள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ எங்கேயா வெளியூர் டூர் போகிறோம்னா இங்கே தங்கக்கூடிய இடம், சாப்பிடக்கூடிய சாப்பாடு, டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் இதெல்லாம் அதில் என்ன ஆயிரும், உள்ளடங்கிரும் அப்படின்னு சொல்லி ஒரு சில டூர் பேக்கேஜஸ் போல் என்ன பண்ணியிருக்காங்க, புதிய நிறுவனம் ஒன்று பேரில் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அதில் பணம் கட்டி அதனுடைய சலுகைகளை பெற முடியாமல் போன ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அதை காணொலியாக ரெக்கார்ட் பண்ணி எல்லா இடங்களுக்கும் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. அப்போ இதை இன்னொரு இடத்துல உள்ள நபருக்கு இதே மாதிரி ஒருத்தவங்க தொடர்பு கொண்டு, இப்படி நாங்கள் வந்து ஒரு சுற்றுலா பேக்கேஜ்லாம் நாங்கள் இப்படி வச்சிருக்கிறோம், புது கம்பெனி, நாங்கள் ஆஃபர்ஸ் கொடுக்குறோம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறப்போ இவருக்கு ஏற்கனவே இந்த வீடியோ காணொலியை பார்த்த ஒரு ஞாபகம். ஓகே, அப்போ என்னதான் நடக்கிறாங்க, அதே விஷயம் தானே, இல்லை உண்மையாவே இவங்க வேற யாருமா என்னன்னு நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே நேரில் போய் பார்க்குறப்போ ஏற்கனவே யார் வந்து ஏமாற்ற செஞ்சாங்களோ அதே நபர்கள் தான் அங்கே என்ன பண்ணிருக்காங்க, வந்திருக்கிறாங்க. ஸோ அப்போ அவர் விழிப்புணர்வோடு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த நபருக்கு தகவல் சொல்லி வர வச்சு, இங்கே யாருமே இந்த ஸ்கீம் என்ன பண்ணாதீங்க, அக்செப்ட் பண்ணாதீங்க, இட்ஸ் ஸ்கேம் அப்படின்னு சொல்லி அங்கே நிறைய விழிப்புணர்வு கொடுத்தது. அப்போ நான் எனக்கு நடந்துச்சு, நான் என்னோட வச்சுக்கிறேன் அப்படின்னா இது மற்றவருக்கான விழிப்புணர்வாக இருக்காது. இப்போ என் ஃப்ரெண்டு கிட்ட நான் என்ன பண்ணுவேன், என்னால் ஷேர் பண்ண முடியும், மச்சான் எனக்கு இப்படி நடந்துச்சு, நீ பார்த்து உஷாரா இருந்து கூட நான் பக்கத்தில் இருக்கணும் என்னால் சொல்ல முடியும். ஆனால் எனக்கு முன்பின் தெரியாதவர்கள், எனக்கு யாருனே தெரியாத ஒருத்தவங்களும் இதனால் பயனடையணும் அப்படிங்கிறப்போ அப்போ அதை குறித்த விழிப்புணர்வை தயாரிப்பது மிக ஆவணப்படம் அப்படிங்கிறப்போ அது ஜஸ்ட் ஒரு டாக்குமெண்ட், ஒரு வாட்ஸ்அப் போஸ்டாவே ரெடி பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், போட்டாலே போதும். பட் ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல இந்த ஃபேக் நியூஸ் அதுவும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அப்போ அதோட நம்பகத்தன்மை என்ன என்பதை உறுதிப்படுத்தும் வண்ணம் சில மெசேஜஸ் எல்லாம் போட்டீங்கன்னா டேட்டோட என்ன பண்ணுங்க, போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நான் இன்னும் சொல்லியிருப்பேன், நான் வந்து கல்லூரி படிக்க காலகட்டத்தில் எங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பள்ளியினுடைய வாகன விபத்து ஏற்பட்டது. அப்போ அந்த வாகன விபத்து இன்ன வரைக்கும் அது அப்படி ஒரு விபத்து நடந்ததாகவும் அதற்காக ப்ரேயர் பண்ணுங்கிற ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் இன்ன வரைக்கும் என்ன ஆயிட்டு இருக்குது, சர்க்குலேட் ஆயிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10-20 ஆண்டுகள் கடந்து இன்னமும் சர்க்குலேட் ஆகுதுன்னா அப்போ அந்த டேட் இல்லாததுனால வர பிரச்சனை. அப்போ இது இன்னைக்கு நடந்துச்சா, நேத்து நடந்துச்சா தெரியாமல் இருக்கு. அப்போ அந்த நாள் குறிப்பிடுவது, அந்த இடத்தை குறிப்பிடுவது, எந்த இடத்துல நடந்த விஷயம் அப்படிங்கிற இடத்தை குறிப்பிடு, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான. இது எதுவும் இல்லாம ஆவணப்படுத்துதல் அப்படிங்கிறது ஃபேக் நியூஸா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. எப்ப நம்ம ஒரு சக மனிதர்களை வந்து நம்ம அன்பு செய்ய விரும்புறோமோ அப்போ இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா செய்ய ஆரம்பிப்போம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இன்னும் நம்ம தொடர்ந்து கற்றுக்கொள்வோம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு பேஷண்ட் பற்றி பார்க்கலாமா? இப்போ ஒருத்தர் ஒரு 40-50 வயது வச்சுக்கலாமே, அவங்களோட ஹேபிட் நம்ம எடுத்துக்கிறோம். ஜென்ரலாக நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்குது, ஏதோ அவங்க ரெகுலர் வேலை பார்த்துட்ருக்காங்க, அவங்க பணம், அவங்க காசு, அவங்க சாப்பாடு, அவங்க குடிக்கிறாங்க, அவங்க சாப்பிட்றாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் நோய் அப்படின்னு வரும்போது பார்த்தேன்னு சொன்னால் திடீர்னு அனிமிக் ஆகிடுவாங்க. சாதாரண விஷயம், ஆனால் பாதிப்பு அதிகம் பாருங்க. அப்போது ஃபஸ்ட்டு வந்து உடல் மெலியலாம், பலகீனம், சோர்வு, முடி கொட்டுதல், டயர்டு, அசதி, எந்த ஒரு வேலையிலையும் ஈடுபட முடியாத ஒரு நிலை, மனநிலை, உடல்நிலை ரெண்டும். அப்புறம் ஒரு ரெகுலர் அவங்க டியூட்டி, அவங்க ஆஃபீஸ் ஒர்க்கு, அவங்க பர்சனல் ஒர்க்கு, ரெகுலர் ஏதோ ஒரு தொழில் செஞ்சிட்ருப்பாங்க இல்லையா, அது கூட கவனம் செலுத்த முடியாமல் அவ்வளோ ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கோம் வீட்டுக்கும் ஆஃபீஸ்க்கும், அதுக்கு கூட போக முடியாத அளவுக்கு தள்ளப்படுறாங்க. புரியுதுங்களா?
அப்புறம் நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறீங்க, எனக்கு டயர்டாக இருக்குது, வெயிட் குறைச்சி போச்சு, சோர்வு, மயக்கம், அப்புறம் அசதி, குமட்டல், அப்புறம் மூச்சு வாங்குது நடந்தா அப்படின்னு. ஆனால் பிபி இல்லை, சுகர் இல்லை. புரியுதுங்களா? நம்ம ஜென்ரலாக என்ன நினைப்போம், அந்த வயசுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கலாமா, கிட்னி ப்ராப்ளம் இருக்குமா, பிபி இருக்குமா, சுகர் இருக்குமா, இப்படித்தான் நினைப்போம். ஆனால் பிளட்டு கம்மி ஆகும் அப்படிங்கிறது நமக்கு அவ்வளோ லேஸில் தோணாது. ஆனால் நீங்கள் டாக்டர்கிட்ட போகும்போது, இப்போ எங்ககிட்டயே வராங்க பேஷண்ட்டு, நாங்கள் கேட்போம், என்ன கேட்போம், அது இப்போ பெண்கள்கிட்டயே கேட்க வேண்டியான ஒரு சூழலுக்கு எங்களை தள்ளப்பட்டிருக்கீங்க. ஏன்னா சொசைட்டியில் இப்போ அப்படி பழக்க வழக்கங்கள் இருக்குது. நல்ல பழக்கங்கள் எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் போயிடுச்சு. புரியுதுங்களா? என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? புகை பிடித்தல், மதுபானம் அருந்துதல் மக்களிடையே இன்னைக்கு ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் இன்னைக்கு அவ்வளோ ஸ்டைலாக இது ஒரு பழக்கமாக எடுத்துட்டு இருக்காங்க. ஒன்று, கல்லீரல் சிறுநீரக பாதிப்பு ஏற்படலாம். எதனால்? குடிக்கிறதுனாலையும் அதிக நான்வெஜ் சாப்பிட்டதுனாலையும் வரக்கூடிய பிரச்சனை. உங்களை சாப்பிடுங்க, ஆனால் அளவோடு சாப்பிடுங்க. நான்வெஜ் உங்களை சாப்பிட வேணான்னே சொல்லலை, ஒரு அளவோடு சாப்பிடுங்க. பகலில் சாப்பிடுங்க, வாரத்தில் 2 நாள் இல்லை 1 நாள் சாப்பிடுங்க, இல்லை வாரத்துக்கு 3 நாள் கூட சாப்பிடுங்க, அளவோடு சாப்பிடுங்க. அதை விட்டுட்டு காலை மதியம் இரவு 3 நேரம் பத்தாத்துக்கு நைட்டு வேறு பக்கெட் பிரியாணியா, பக்கெட் சிக்கனோ, என்னென்ன விஷயங்கள் இன்னைக்கு பார்க்குறோம். முன்பெல்லாம் இப்படி இருந்ததா? கிடையாது. இப்போது ஃபாரின்லலாம் டெய்லி நான்வெஜ் சாப்பிட்றாங்க, ஆனால் அளவோடு சாப்பிட்றாங்க. டெய்லி குடிக்கிறாங்க, அளவோடு குடிக்கிறாங்க. நம்மள மாதிரி இங்கே நம்ம நாட்டில் ரோட்லெல்லாம் விழுந்து கிடக்குறாங்களே, பார்த்துருக்குமே, அப்படி அங்கே காண முடியுமா? அப்போது நம்மளை அறியாமல் நம்மளை மறக்கக்கூடிய செயல்களை நம்ம செய்யக்கூடாது. அதன் விளைவாக அவருக்கு நாங்கள் RDW என்ற பிளட் டெஸ்ட் எடுக்க சொன்னோம். RDW டெஸ்ட்னா என்ன அப்படிங்கிறதா இன்னைக்கு முக்கியமான டாபிக். இது உங்களுக்கு சிவப்பு அணுக்களின் எப்படி இருக்குது அமைப்பு, அது நார்மலாக இருக்கா, இல்லை ரெட் பிளட் செல்ஸ் சைஸில் மாறுபாடுகள் இருக்கா அப்படிங்கிற டெஸ்ட்டு தான் RDW. இப்போ இதில் அந்த அளவு மாறுபாட்டை அளவிடும் ஒரு இரத்த பரிசோதனை தான் RDW. ஸோ இது ஒரே அளவாக இருந்தால் பிரச்சனை இல்லை. வெவ்வேறு அளவுகளாக இருக்கும்போது நீங்கள் குடித்த மதுபான வகைகளும் நீங்கள் சாப்பிட்ட நான்வெஜ்ஜாலையும் உடற்பயிற்சி இன்மையினாலையும் இப்படி பல எக்ஸ்ட்ரா காரணங்கள் நிறைய இருக்குது. புரியுறதா? ஆனால் மெயின் இதுவாக இருக்குது. இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இது இரத்த சோகை இருக்கலாம், அனிமிக்கு ஏற்படுத்தலாம். அதே போல் பிற இரத்த கோளாறுகளை உண்டு பண்ணக்கூடிய கண்டறியக்கூடிய டெஸ்ட்டு தான் இந்த RDW. இது எதுக்காக நம்ம செய்கிறோம் அப்படின்னா, இந்த சோதனை காரணத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது தீவிரம் அடைந்தால் மனுஷனுக்கு மூச்சு வாங்கும், டயர்டு, சோர்வு, பலகீனம், எந்த வேலையும் செய்ய முடியாது. அந்த காரணத்தில் இருக்கிற பேஷண்ட்டுக்கு தான் இந்த டெஸ்ட்டு மிக மிக அவசியம். அப்போது ஹீமோகுளோபின் குறைஞ்சி விட்டமின் B12 குறைபாடுனாலையும் இது போல குறைபாடுகள் மனித உடலில் இன்னைக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. அந்த பாதிப்பு இதனால தான் இப்படித்தான் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் தான் RDW. உங்களுக்கு யாருக்காவது இந்த டெஸ்ட் பண்ணி இதில் குறைபாடுகள் இருந்தால் தொடர்பு கொள்ளுக்க, சிகிச்சை பெறலாம். ஆரம்பத்திலே பார்க்கும்போது இது குணமடையக்கூடிய வழிமுறைகள் நிறைந்து காணப்படுகிறது. அதனால தான், ஏன்னா இன்னைக்கு நிறைய பேஷண்ட்டுக்கு இது தெரியாது, சிலருக்கு தெரியும். அதனால RDW டெஸ்ட் எடுத்து குறைபாடுகள் இருந்தால் நிச்சயமாக தொடர்பு கொள்ளவும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.
சிறப்பான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. ஸோ நாளில் பேசிட்டு இருக்கோம் செய்யக்கூடிய தவறுகளை பாடமாக மாற்றுவது எப்படின்னு சொல்லி ஃபைனலாக என்ன செய்ய சொல்லுவாங்க. உண்மையாவே ஒரு அற்புதமான அவர் கிடைச்சிருக்கும் எல்லோருக்குமே. இது நம்ம வந்து வாழ்க்கையில ஒரு தப்பு செஞ்சுட்டோம், தப்பு செஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கான வழியும் கண்டுபிடிச்சிட்டோம் அதை சரி செய்வதற்கு. இதை வந்து நம்ம ஐயோ ஓகே நம்ம லைஃப்ல ஒரு தப்பு செஞ்சுட்டோம், இப்போ என்னதான் வந்து வழியை கண்டுபிடிச்சாலும் தப்பு செஞ்சுட்டுமே அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாமல் சரி செய்வதற்கான வழி கண்டுபிடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைச்சு செலிப்ரேட் பண்ணுங்க, அதை கொண்டாடுங்க அப்படின்னு சொல்றாங்க. விஷயம் இதை நீங்கள் சொல்லும்போது எனக்கு கூட படித்த நண்பர் ஒருத்தர், அவருக்கு காதல் தோல்வி விரக்தி ரொம்ப ஒரு மாதிரி மோசமான காதல் தோல்வி வந்தாலும் செலிப்ரேட் பண்ணுங்கன்னு சொல்ல வரீங்களா? இல்லை, அவர் எப்படி செலிப்ரேட் பண்ணாருன்னு சொல்ல வர. ஸோ அப்போ கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு 3-4 மாதங்கள் யாருக்கிட்டே ஒழுங்காக பேசுறது கிடையாது, ஒழுங்காக அவரால் வேலை ஃபோக்கஸ்டாகவே அவரால் இருக்க முடியல. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு திடீர்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் ஒன்று வச்சிருந்தாரு. அப்போ வந்து 100வது வெற்றிகரமான 100வது நாள் அப்படின்னு சொல்லி. காதல் தோல்வி இல்லை, அதாவது என்ன அப்படின்னா அவங்க அந்த பெண்ணுகிட்ட பேசாம இருந்த 100வது நாள். என்னால் பேசாம இருக்க முடியும் 100 நாட்கள் அப்படிங்கிறத நான் என்ன பண்றேன், ஐடென்டிஃபை பண்றேன், என்னால் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி. அப்புறம் 125 நாள் வரப்போ அன்னைக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வெற்றிகரமான 125வது நாள் அப்படின்னு சொல்லி. அப்படியே சில்வர் ஜூப்ளி கோல்டன் ஜூப்ளி இவ்வளவுதான் செலிப்ரேஷன்ஸ். நம்ம செலிப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறப்ப பெரிய லெவல்ல கொண்டாட்டங்கள் பெரிய லெவல் அப்படின்லாம் இல்லாம என்னால ஒரு விஷயம் வந்து இது ஒரு தவறு, அந்த தவறுல நான் விழுந்துட்டேன், இல்லை என்னை ஏமாத்திட்டாங்க, ஏதோ ஒரு சில ஒரு காயப்பட்டு விட்டேன் நான். அப்போ அதுல இருந்து வெளிவருவதற்கான வழிகள் நான் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டேன். அப்போ அந்த ஃபைனல்லாம் நடக்கக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்களையும் நான் கொண்டாட கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம நிறைய நேரங்கள் நினைச்சிட்டு இருக்கோம் இவங்க இருந்தா தான் நம்ம லைஃப் போகும், இவங்க இல்லைன்னா நம்ம லைஃபே போகாது. அப்படிலாம் கிடையவே கிடையாது. யார் இருந்தாலும் யார் இல்லாவிட்டாலும் இந்த உலகம் என்பது இயங்கிக் கொண்டே இருக்கும். அப்போ அதை நாம் உணர்ந்து கொள்கின்ற பொழுது இந்த மாதிரியான சின்ன சின்ன கொண்டாட்டங்கள் இன்னும் ஒரு உத்வேகத்தை, இன்னும் ஒரு உற்சாகத்தை என்ன பண்ணும், கொடுக்கும். அப்புறம் ஒரு கட்டத்தில் லைஃப் ஸ்டைலே டோட்டலா என்ன ஆயிரும் அப்படின்னா சேஞ்ச் ஆயிடும். ஒரு காலகட்டத்தில் யார் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது அப்படின்னு நினைச்சோமோ அவங்க எதிர்த்தாப்புல கடந்து போனா கூட நமக்கு பெரிய ஒரு தாக்கத்தையும் என்ன பண்ணாது, நமக்கு ஏற்படுத்தாது. ஸோ அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தவறுகள் செய்கின்றோம், அதை பாடமாக மாற்றுவதற்கான வழிகளை இன்னைக்கு கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதனால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டாடவும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் இன்னைக்கு நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம். ஸோ சிறப்பான நாள், சிறப்பான சிந்தனை. கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாளில் யாரெல்லாம் விழா கொண்டாடுங்க பார்க்கலாம். திருப்பூரை சேர்ந்த மேரி ஜீன் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் ராணி, சேவியர், ஜோபிதா, ஆல்பர்ட், கிறிஸ்டி, கெவின், இருதயராஜ், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். மாதா தொலைக்காட்சியில் பணிபுரியும் ராஜசேகரன் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தினர். ஹெரால்டு மைக்கேல் தாஸ் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, ஆச்சி, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். இன்று விழா காணும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு எசையா 52:12. ஆண்டவர் உங்கள் முன்னே செல்வார், இஸ்ரேலின் கடவுள் உங்கள் பின்னே பாதுகாப்பாய் இருப்பார். இந்த இறையாசியோடு நீங்கள் வாழ நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பானவர்களை, தவறுகளை களைவோம், வாழ்வில் இன்பம் காண்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாளும் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பாக்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாசம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.